அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் ராஜா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் குடியிருக்கேன் இல்லையா, அங்கேருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த டவுனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் ஒர்க்கு ரெடி ஆகிறேன். ஸோ வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணணும். இப்படி கிராஸ் பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பால் சொசைட்டி இருக்குது. அந்த பால் சொசைட்டிக்கு ஊரில் இருந்து ஒரு வயதான பெண்மணி, ஒரு பாட்டி பால் வாங்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்பட்டிருக்கும் போல், ப்ரெஷர் ஆல்ட்ரு ஆகிருக்கு. அப்படியே அவங்க இடது பக்கமாக சாஞ்சிட்டாங்க. அங்கே ஒரு மைல்கல் இருந்தது. ஆண்டவன் புண்ணியத்தில் அதில் பட்டிருந்தா தலையில் அடிபட்டிருக்கும். விழுந்துட்டாங்க, இடது பக்கமாக விழுந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நானும் உட்பட, அடடா ஒரு பாட்டி வயதான பெண்மணி விழுந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு தூக்கி பிடிக்கிறாங்க. நான் வந்து தூக்கி பிடிச்சி காலை நீட்டி அப்படியே லாங் சீட்டிங்கில் என் கால் மேலே சாய்ச்சி வச்சுக்கிட்டேன். நான் நின்றுக்கிட்டேன் பின்னாடி. அப்போ வந்து அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. நினைவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற இன்னொரு அக்கா வந்து அந்த மல்லிகை கடைக்கார அக்கா, அவங்க எல்லாமே வந்துட்டாங்க. பரவாயில்ல, எல்லாம் உள்ளூர்காரங்க, தெரிஞ்சவங்க, அதனால் நல்லபடியான்ட்டாங்க. முகத்தில் தண்ணி துளிக்கவும் அந்த பாட்டி கொஞ்சம் நினைவு வந்துருச்சு. சரி, நினைவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டாங்க வர சொல்லி. அவங்களும் அவங்க ஊருக்குள்ளே தான் இருக்காங்க. டக்குன்னு சரி எழுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அன்யூஷுவலாக அந்த கை காலை லைட்டாக ஜர்க் ஆச்சு. ஜர்க்காகவும் எனக்கு வந்து இல்லை, பாட்டி வந்து அந்த அம்மா வந்து வேறு ஏதோ அவங்களுக்கு உடல் உபாதை மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு. டக்குன்னு யாரும் முன் வரலாம், பதட்டமாகறாங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் இந்த பாட்டி விழுந்துட்டாங்க ஐயோன்னு சொல்லி எல்லாம் ரவுண்டப் ஆகி வந்து பிடிக்கிறாங்க, உக்காரக்கிறாங்க, என்ன உட்பட. ஆனால் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கிறப்ப எல்லாம் கொஞ்சம் பதட்டமானாங்க. உடனே நான் வந்து இந்த பாட்டி வம்சம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லாங் சிட்டிங்கில் உக்காண்ட்ருக்காங்க, என் மேலே சாஞ்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் முதுக பிடிங்கன்னு சொல்லி என்னோடய காலில் நான் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டேன். ஆம்புலன்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த ஊர் என்னன்னாங்க, நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேர் சொன்னேன். உங்களுக்கு இப்போ ஆம்புலன்ஸ் புறப்பட்டுரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஃபோன் பண்ணார். உடனே எங்கே இருக்கீங்கிறப்ப அந்த ஸ்பாட்டு சொன்னேன், இந்த பால் சொசைட்டிக்கிட்ட இருக்கோம் வாங்கன்னு. சரி, மெயின் ரோட்லேயே நில்லுங்க, கை காட்டுங்க, வந்துடுறோன்னு சொல்லிவிட்டு. ஏன் பாட்டிக்கு அந்த மாதிரி அன்யூஷுவலாச்சு என்னென்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறப்ப, இடது புஜம் ஆர்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாஃப்ட் ஆஃப் ஹியூமரஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இடது புஜத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. சரிங்களா. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அவங்களோட பேரன், பேத்தி, மகள் எல்லாம் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். நான் வந்துட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டேன், அது கொஞ்சம் பாருங்கிறப்ப ஆமாங்க, கன்ஃபார்ம் எலும்பு முறிவு தான் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அந்த ஆம்புலன்ஸ் கூப்பிட்றப்ப அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப நான் என்ன சொன்னேன்னா, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நாங்கள் வந்து பிடிச்சி உட்கார வச்சுருக்கோம், கொஞ்சம் நினைவு இல்லை, ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் அவங்களோட ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஒரு மாதிரி அப்படி இழுத்த மாதிரி எல்லாம் மூச்சு ஒரு மாதிரி விட்டாங்க. அந்த நான் பார்த்ததுனால அதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க வைத்தியம் பார்த்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். நான் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டதுனால எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்க நம்பரு, எமர்ஜென்சி நம்பரு, அப்புறம் ஒரு ட்ராக் லிங்க்கு கிடச்சிது, ஆம்புலன்ஸ் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு. நான் பார்க்குறப்ப கடைசியாக ஜிஹெச்சுக்கு போன மாதிரி எனக்கு காட்டுச்சு. ஓகே, ஃபைன். இதை விட நான் என்ன இன்றைக்கி ஆக்சுவலாக சொல்ல வரணுன்னா, எல்லாம் நல்லவங்க தான், காப்பாற்றணும்னு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுங்கிறப்ப யாரும் முன் வரல. அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை பயமாக ஏதாவது ஆச்சுன்னா நம்மளை எதாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்,
ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் ஆபத்தில் இருக்காங்க, எமர்ஜென்சியில் இருக்காங்க, மருத்துவ உதவி தேவைப்படுது, விபத்தில் மாட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவணும்னு சொல்லியிருக்காங்க. உதவக்கூடியவங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கவர்மெண்ட் கொடுக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஆம்புலன்ஸு கூப்பிட்றதுனால அந்த ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் அதில் இருக்கும். சரிங்களா? சரியான நேரத்தில் சரியான உதவி செய்கிறப்ப அவங்களோட உயிரை காப்பாற்றப்படலாம். நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து அந்த விழுந்த இடத்துல அந்த பாட்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது எல்லாமே நல்லது தான். எனக்கு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சுற்றி வந்து ஐயோ பாட்டிக்கு என்ன தண்ணி தொளிச்சு நினைவு ஆற்றில் கொண்டு வர்றது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது. பட் ஆனால் இந்த ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் கூப்பிடாமல் இருந்தீங்க இல்லையா, அது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. மேபி உங்களுக்கு ஏன் என்ன காரணம்னு தெரில. பட் இதுதான், கண்டிப்பாக நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிடணும். கூப்பிட்டா அவங்க நியரஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே அவங்களுக்கு தேவையான முதலுதவிகள் கொடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஆர் தரணுன்னா சிபிஆர் தருவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், மாஸ்க் வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு பாட்டிக்கு எலும்பு முறிவு ஆனதுன்னா நான் பார்த்துக்கிட்டேன்ல, அதனால் இம்மொபிலைசேஷன் பண்ணிட்டேன். அதாவது உடஞ்ச எலும்பின் பகுதிகள் சதைகளை குத்தி கிழிக்காமல் இருக்கிறதுக்கு கையை வந்து உடம்போட ஒட்டி அவங்க பேரனே கூப்பிட்டு இப்படி பிடிப்பான்னு சொல்லி கொடுத்து பிடிக்க வச்சிட்டேன். அதனால் எதுவும் டேமேஜே இல்லை. அப்புறம் அந்த பாட்டியோட பேரன், நான் எல்லாமே ஊரில் இருக்க அந்த மக்களில் அவங்களோட இதெல்லாம் அந்த பாட்டி அப்படியே ஷிஃப்ட் பண்ணி தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டோம். சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லவங்க தான், இருந்தாலும் கூட அந்த தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் செய்கிறதுனால மட்டும்தான் அந்த உயிர் காப்பாற்றப்படும். சரிங்களா? அதாவது ஆண்டவன் படைத்த உயிர் அவர் நினைத்தால் மட்டும்தான் அவர் கூப்பிட்டுக்க முடியும். ஸோ மனிதர்களாகிய நம்மளாலேயோ மனிதர்கள் உருவாக்கக்கூடிய வேற ஒரு பொருள்னாலேயோ அந்த உயிருக்கு எடுக்கக்கூடிய அந்த உரிமையெல்லாம் கிடையாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கான்சியஸ்க்கு ஏற்ற மாதிரி காப்பாற்ற பார்க்கலாம், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். நன்றி.